ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வந்து டேட்டா வந்து எப்படி இன்ஃபர்மேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டேட்டா இன்ட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங். வாட் இஸ் மீன் பை டேட்டா ப்ராசஸிங்? ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ விச் த கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்ட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் என்னது? டேட்டா ப்ராசஸிங். ஆன்சர் வந்து டேட்டா ப்ராசஸிங். ஓகே. So what is a electronics? What is mean by computer? What is a computer? 2 mark question கேட்பாங்க இல்லையா? Computer is an electronic device. Which one is a electronic device? Computer. A computer is an electronic device that takes raw data. Raw data அப்படின்னா ஒரு unprocessed data. டேட்டாங்கிறது என்ன சொல்கிறோம்? டேட்டா அப்படின்னா என்ன மீனிங்? Unprocessed as an input. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அது வந்து அன்ப்ராசஸ்டு டேட்டா ஃப்ரம் த யூசர். யூசர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசர் அப்படின்னா நம்ம வந்து யூசராக கொடுக்கப்பட்ட ஒரு இன்புட். யூசர்னால் நாம் தான் வந்து யூசர். தமிழில் வந்து பயனர்னு சொல்லுவாங்க. நமக்கு பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க பேர் தான் வந்து யூசர். ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரோக்ராமர். இது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நம்ம ஜென்ரலாக யூசர்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் தான் வந்து யூஸரு. நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம்? இன்புட்லாம் வந்து கொடுக்குறோம். இப்போ யூஸர் கொடுக்குறது எல்லாமே வந்து இன்புட். அதெல்லாம் வந்து அன்ப்ராசஸ்டு டேட்டா. அதெல்லாம் வந்து என்னது? அன்ப்ராசஸ்டு டேட்டா. ப்ராசஸ் இட். அதை வந்து நம்ம வந்து யூஸர் கொடுத்த இன்புட் வந்து என்ன பண்ணுறோம்? ப்ராசஸ் பண்ணணும். இட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்குறது தான் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். இட்ஸ் கால்டு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னால் என்னது? செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா ப்ரொடியூஸ் த ரிசல்ட். அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோன்னா ரிசல்ட்டை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ரிசல்ட்டை தான் வந்து நம்ம அவுட்புட்னு சொல்கிறோம். அண்ட் சேவ்ஸ் இட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அதை நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது ஒரு கணிப்பொறிங்கிறது ஒரு மின்னணு சாதனம். அது நம்ம கொடுக்கக்கூடிய பயனர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா தரவு கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த தரவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ப்ராசஸ் செயல்படுத்துகிறோம். அது செயல்படுத்தினா நமக்கு வந்து வெளியீடு கிடைக்கும். அதுதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா அன்ப்ராசஸ்ட் ஆஸ் அன் இன்புட். நம்ம இன்புட் அப்படிங்கிறது அன்ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் த யூசர். நம்ம தான் யூசர், நம்ம தான் வந்து இன்புட் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து அன்ப்ராசஸ் டேட்டா. அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதாவது அவுட்புட். அதை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் கால்டு என்னது? கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னது? கணிப்பொறியினுடைய பாகங்கள். கம்ப்யூட்டர் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னென்ன கம்பைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். அதாவது தமிழ் என்ன சொன்னோன்னா, கணிப்பொறியினுடைய பாகங்கள் வந்து ஹார்ட்வேர் அப்படின்னா வந்து வன்பொருள், சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து மென்பொருள். ஹார்ட்வேர் வன்பொருளும் மென்பொருளும் சேர்ந்த கலவை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கணிப்பொறி. ஸோ அப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும். ஹார்ட்வேர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர். அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் பேர் வந்து சாஃப்ட்வேர். இதுதான் வந்து ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ வாட் இஸ் ஏ ஹார்ட்வேர், வாட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா, hardware is the physical components of computer like motherboard, memory device, monitor, keyboard, etc. அப்போ வாட் இஸ் ஏ ஹார்ட்வேர் அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களும் பேர் வந்து என்ன சொல்லணும்னா ஹார்ட்வேர், அதாவது வன்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னா என்னது? வன்பொருள். கணிப்பொறியினுடைய பாகங்கள் அனைத்தும் வன்பொருள்னு சொல்கிறோம்.
என்னென்ன வன்பொருள் இருக்குது, மதர் போர்டு அப்படிங்கிறது ஒரு வன்பொருள். அது வந்து நம்ம வந்து சிபியுக்குள்ளார இருக்கும். சிபியு இருக்குல்லையே ஒரு பாக்ஸு, அது வந்து சிபியு. அதுக்குள்ளார இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மதர் போர்டு இருக்குது, மெமரி டிவைஸ் இருக்குது, மெமரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெமரி டிவைஸ். அப்புறம் மானிட்டர்ஸ் இருக்கா, வெளியில் மானிட்டர் இருக்குது. அடுத்து கீபோர்டு வெளியில் இருக்குது இல்லையா, இது எல்லாமே வந்து அதனுடைய பார்ட்ஸு. அதாவது இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே வந்து காம்பனன்ட்ஸ், அதுதான் வந்து ஹார்ட்வேர். அது எல்லாமே ஹார்ட்வேர். ஹார்ட்வேருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், கீபோர்டு வந்து ஒரு ஹார்ட்வேர், விசைப்பலகை, திரையகம், மானிட்டர்னு திரையகம், மெமரி டிவைஸ் நினைவகங்கள், மதர் போர்டு, இது எல்லாமே வந்து வன்பொருள். வன்பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா திரையகம், மானிட்டர்னா திரையகம், கீபோர்டுனா விசைப்பலகை, மெமரி டிவைஸ்னா மெமரினா நினைவகங்கள், மதர் போர்டு, இது எல்லாமே வந்து வன்பொருள். ஸோ ஹார்ட்வேருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், நம்ம வந்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் மதர் போர்டு, மெமரி டிவைஸு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மானிட்டர், கீபோர்டு, இது எல்லாமே வந்து ஹார்ட்வேர். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மென்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். மென்பொருள். வைல் சாஃப்ட்வேர் இஸ் தி, சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் எ சாஃப்ட்வேர்? சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இன்னும் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். தட் இஸ் கால்டு சாஃப்ட்வேர். அதாவது மென்பொருள். நிரல்கள் இருக்கும், நிரல்களும் கட்டளைகளும் சேர்ந்தது பேர் என்ன சொல்கிறாங்க, மென்பொருள். மென்பொருள்னால் வந்து ஒரு செட் ஆஃப், அதாவது நிரல்களின் தொகுப்பு அல்லது கட்டளைகளின் தொகுப்பு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து மென்பொருள். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டும் இருந்தால் தான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம வந்து கம்ப்யூட்டர் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க சிஸ்டம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, அது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் படித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டாங்க, சிஸ்டம். உங்கள்கிட்ட எத்தனை சிஸ்டம் இருக்குது, உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருக்கா, எத்தனை சிஸ்டம் இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. எத்தனை கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கம்ப்யூட்டர் படித்தவங்க சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம வந்து சிஸ்டம். இனிமேல் நம்ம வந்து என்ன சொல்லணும், சிஸ்டம் சொல்லணும். ஸோ அப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்னென்ன வேணும், அதுக்கு ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம வந்து மொபைலில் மட்டும் இருந்தால் போதுமா, மொபைலில் நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுமாரி கம்ப்யூட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்வேரை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கீபோர்டு, மானிட்ரு, சிபியு, மதர் போர்டு, மெமரி டிவைஸ் இது மட்டும் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேரும் நமக்கு வேணும். நம்ம வந்து ஓஎஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னது விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ ஃபஸ்ட்டு ஹேவ் த லுக் அட் த ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, எவரி டாஸ்க் given to computer follow and எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு டாஸ்க்கும் அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள், அதுவும் வந்து ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓ சைக்கிள் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து எந்த ஒரு ப்ராசஸும் ஐபிஓ சைக்கிள் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். நம்ம கம்ப்யூட்டரில் எந்த ஒரு ப்ராசஸும் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னா ஐபிஓ சைக்கிள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் அதை ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா அவுட்புட். அது பேர் தான் நம்ம வந்து இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள், அதான் வந்து ஐபிஓ சைக்கிள். இட்ஸ் நீட் டு சர்டைன் இன்புட். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இன்புட் கொடுக்குறோம், நம்ம வந்து டேட்டா கொடுக்குறோம், தரவு கொடுக்குறோம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறோம். அண்ட் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் த டிசைர் அவுட்புட். இந்த இன்புட் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. த இன்புட் யூனிட் டேக்ஸ் இன்புட்.
ஒரு இன்புட் யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கொடுக்குறோம். அதான் வந்து டேக்ஸ் இன்புட். The central processing unit இருக்குல்லையா, CPU does the process of data. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து ப்ராசஸ் பண்ணும். சிபியூக்கு என்னப்போ ஃபுல் ஃபார்ம், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU ஸ்டாண்ட் ஃபார், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து அது பாக்ஸ் இருக்கு இல்லையா பக்கத்தில், அந்த அதுக்கு பேர் தான் CPU. அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல். சினா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. C ஃபார் சென்ட்ரல், P ஃபார் ப்ராசஸிங், U ஃபார் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதான் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. அது பேர் வந்து ப்ராசஸிங் யூனிட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் அவுட்புட் யூனிட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். அவுட்புட் யூனிட் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்புட் யூனிட்டுங்கிறது கீபோர்டு, அவுட்புட் யூனிட்டுங்கிறது மானிட்டர். இதுதான் வந்து CPU. இதுதான் வந்து என்னது, CPU. அப்போ அந்த இன்புட் யூனிட் வந்து கீபோர்டு. நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து இன்புட். அதை நம்ம டைப் பண்ணால் நம்ம மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணது இல்லையா, அது வந்து அவுட்புட். அதை நம்ம வந்து CPU என்ன பண்ணோன்னா ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் அவுட்புட் யூனிட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். அவுட்புட் யூனிட் வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மெமரி யூனிட் ஹோல்ட் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டூரிங் த ப்ராசஸ். நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணக்குள்ளே அதை வந்து மெமரி யூனிட்டில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டாலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் வந்து இப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. அதனுடைய பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது